நாம் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எத்தனையோ கிருபைகளை நமக்கு பாராட்டி இருக்கிறார். 8 மாதங்கள் நம்மோடு இருந்து 9ஆம் மாதத்திலும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறபடினாலே எல்லாரும் நம் ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரம் 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 எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், இயேசுவே மை சோதரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சோதரம் 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 சோதரம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம நடத்தி வந்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்திருக்கிறார். அவர் நம்முடைய கண்மலையாய் இருந்திருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருந்திருக்கிறார், நம்முடைய புகலிடமாய் இருந்திருக்கிறார். அவர் அநாதி தேவன். அல்லேலூயா. அடைக்கலமான தேவன். அவரிடத்துல அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு அவருடைய சட்டைகளின் கீழே இடம் கொடுத்த ஆண்டவர் இதோ அடைக்கலமாய் வந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த நாள் வரைக்கும் போதுமானவராய் நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்கிறவர். அவ்வளவு பெரிய ஆண்டவர். வேதம் சொல்கிறது அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலோமிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் உங்களிலும் உங்களுக்குள்ளே அவர் எனக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த கால வேளையிலே நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. 8 மாதங்கள் கைவிடாமல் நடத்தி வந்தவர் இந்த 9ஆம் மாதத்திலும் கைவிடாமல் நடத்துவார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும். இன்னொரு விஷயம், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுவோம். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை நமக்கு இருக்கிற எல்லா சொத்து சுகங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். ஆமென். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நாம் இயேசு பெரியவர். எல்லாரும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், நாம் இயேசு பெரியவர். ஓ இயேசு பெரியவர், நாம் அதிசயங்கள் அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும். 8 மாதங்களால் அதிசயமாய் நடத்தி வந்தவர், மத்தியிலே அற்புதங்களை செய்தவர், அவர் பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கிறவர்,
நம்பினோரை இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். உனக்குள்ளே உனக்குள்ளே இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அகமகிழ்வோமே, ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அகமகிழ்வோமே. எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை விட மாட்டார். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை கடந்ததை மறக்கின்றேன், கடந்ததை மறக்கின்றேன். கண் முன்னால் என் இயேசு தான், கடந்ததை மறக்கின்றேன். கண் முன்னால் என் இயேசு தான், காத்திருந்து பலன் அடைந்து, காத்திருந்து பலன் அடைந்து, கழுகை போல் எழும்பிடுவேன், நான் கழுகை போல் எழும்பிடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அகமகிழ்வோமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே. பாட்டு தெரியல கை தட்டுங்க எல்லாரும், பழைய பாட்டு. அகமகிழ்வோமே, எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கு இல்லையே. அரணும் அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர், அத்தனையும் அத்தனையும் தகர்த்திடுவாரே, அத்தனையும் தகர்த்திடுவாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அகமகிழ்வோமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அகமகிழ்வோமே.
இந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். இந்த இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மை நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு. நடந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. வேதம் சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அல்லேலூயா. கடந்த 8 மாதங்கள் என் வாழ்க்கையில் நடந்த காரியம், இந்த 9ஆம் மாதத்திலும் இந்த 7ஆம் தேதி வரை நடந்து கொண்டிருக்கிற காரியம் நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்பவர்கள் கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நம்முடைய சிறிய உள்ளத்தில் வாழ துடிக்கிறவர். அந்த உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று உசியா ராஜா மரணமடைந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயம் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கும் போது சேராபீன்கள் இதோ அவர்கள் தன்னுடைய செட்டையினாலே தங்களுடைய முகத்தை மூடியிருந்த நேரத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்கள் பாடி மகிமைப்படுத்தின போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நான் கண்டேன். நான் பாவியான மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். ஆண்டவரே என் உதடுகளை தொடும் என்று சொல்லி தேவனுடைய உதட்டை தொட்டு பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர். தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னை அங்கே ஏசாயாவை அர்ப்பணிக்க வைத்த ஆண்டவர் இந்த கால வேளையிலும் நம் நடுவில் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த அந்த பர்வதத்தில் வந்திருக்கிற நாம் அந்த பரிசுத்த ஆண்டவரை உள்ளன்போடு கூட அப்படியே உயர்த்தி அப்படியே ஆராதிப்போமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் எல்லாரும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். இந்த கால வேளையில இந்த ஆராதனையில ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை காண வேண்டும், என் காதுகள் உம்மை கேட்க வேண்டும், என் இருதயம் உம்மை தியானிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர்
ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒரு விசியாய் சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் எல்லாரும் சொல்லி பாடுவோம். பரிசுத்தரே இந்த வசனத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் ஒருவராய் சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே தேவன். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவர். அவர் இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. ஆமென். வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் எல்லாரும் சபையே ஆண்டவரை உயர்த்தி கரங்களை எல்லாரும் மேலே உயர்த்தி நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் இன்னொரு விஷயம் சேனைகளின் எல்லாரும் சரணாகதியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தர் வெள்ளம் தேவையே கொஞ்சம் ருசித்த கெஞ்சோது இன்னும் தேவையே கொஞ்சம் ருசி. உடைய வெள்ளம் உடைய பரிசுத்த வெள்ளம் இன்னொரு விசை பாடுவோம். வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இன்னும் 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 உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஊற்றுவீராக. கொஞ்சம் ருசித்த எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அற்பமாய் சொற்பமாய் அல்ல ஆண்டவரே, திரளாய் இந்த கால வேளையில எங்கள் ஒவ்வொருவர் மேல உடைய பரிசுத்த நதி பாயும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். உட்கார்வோம். துதிப்பதும்
துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. இதயம் நொறுங்கும் தோள்களை இவரே குணமாக்குகிறார். நறுங்குண்டோர் காயங்களை வறுமையாய் கட்டுகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. நட்சத்திரங்களின் விளக்கத்தை வாஞ்சையாய் எண்ணுகிறார். பச்சமாயவைகளை உச்சரித்தழைக்கிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. ஆண்டவர் பெரியவர், என்றென்றும் பலமுள்ளவர். அறிவில் அளவில்லாதவர், பெரியவரானவர். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. சாந்த குணமுள்ளோரை வேந்தனுயர் தூகிறார். மாந்தருள் குருமாக்களை வதந்தராய் தாழ்த்துகிறார். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. கர்த்தரையே பாடுங்கள், துதியுடன் கொண்டாடுங்கள். சுரமண்டலத்தாருமே கீர்த்தனம் பண்ணிடுங்கள். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. இப்பொழுதும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தலைவணங்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே 8 மாதம் எங்களோடு இருந்தீர். இந்த 9ஆம் மாதத்திலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த 1ஆம் தேதி 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வைத்து நம்முடைய முன்னாள் பேராயர் ஒனேசிமையா அந்த அதிகாலையில் நம்மோடு பேசினார்கள். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் முழுமையாய் வாசியுங்கள். தைரியமாய் இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அல்லேலூயா. தைரியமாய் இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்கும் நம்முடைய சபையின் எல்லா ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் மதுரவாயிலும் அதை சுற்றியுள்ள நாம் வருகிற எல்லா அந்த பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. தைரியமாயிரு.
ஆபிரகாம் வாழ்க்கையில் நலமானதை கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்தவர். ரூத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் ரூத்தின் பார்வைக்கு தமது பார்வைக்கு நலமானதை ரூத் வாழ்க்கையில் செய்தவர். பேதுரு வாழ்க்கையில் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்தவர். சுயத்தை அவர்கள் வெறுத்து நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தபோது இவருடைய வாழ்க்கையில் நலமானதை செய்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு நலமானதை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் 2ஆம் வேத பாடமாக வாசிக்கிட்ட எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாச வீரர்கள் வீராங்கனை அடங்கிய இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு விசுவாசத்தோடு கூட தன் எலும்புகளை குறித்து தன்னுடைய குடும்பத்தினருக்கு கட்டளையிட்டதை வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே எலும்புகளை குறித்து அவன் கட்டளை கொடுத்தான். எலும்பு சரீரத்திலே முக்கியமான ஒரு அங்கமாய் இருக்கிறது. எலும்புதான் நமக்கு ஒரு நல்ல உருவத்தை, ஒரு நல்ல உருவ அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சொல்லப்போனால் நம்ம எழும்பி நிற்க, உட்கார, படுக்க, நடக்க, எல்லா வேலைகளையும் செய்ய இந்த எலும்பு அது முக்கியமாய் இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த எலும்பு இல்லை அப்படின்னா நரம்பு, சத, தோலை கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு அமைப்பே கிடைக்காது. சில நேரங்களில் சிலர் தன்னுடைய வார்த்தையில் தவறும்பொழுது அவர்களை முதுகெலும்பு இல்லாதவர்கள் என்று சொல்லி சொல்வதுண்டு. அப்போ எலும்பு ஒரு மனிதனை அது நிமிர்ந்து நிற்கும்படியாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட யோசேப்பு எலும்புகளுக்கு கட்டளையிட்டானாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எலிசா அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த கல்லறையில் செத்துப்போன ஒரு மனுஷனுடைய சரீரத்தை போட்ட பொழுது அந்த எலிசாவின் எலும்பு பட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணானா, உயிரடைந்தான். அந்த 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 21 பாருங்க. போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசாவின் எலும்புகளில் அங்கே ஆண்டுடைய அந்த உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். செத்துப்போன மனுஷன் அங்கே காலூன்றி எழுந்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீர எலும்புகளை குறித்து நாம் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். எலும்பு எப்படி எழும்பி நிற்க உறுதியாய் இருக்கிறதோ அதே போல் நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய ஜெபத்திலே, இதோ நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுவதிலே, அவருடைய வல்லமையை பெறுவதிலே, நாம் கிருபையை பெறுவதிலே நாம் எலும்புகளைப் போல நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம், அன்பு, இன்னும் தாழ்மை, ஆவியின் கனி
பொறுமை, இப்படிப்பட்ட எலும்புகள் மேல் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 17:22 சொல்கிறது, முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன பண்ணுமா? உலர பண்ணும். முறிந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில பிரச்சனை நிமித்தம் ஆவியிலே நாம் ஏதோ ஒரு வேதனையோடு இருக்கும்பொழுது அது நம்முடைய எலும்பையே உலர பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15:30 சொல்கிறது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆகையினாலே இந்த எலும்புகள் இருக்கும்பொழுது தைரியமாய் காலூன்றி நிற்க அது நமக்கு உதவி செய்கிறது. தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எழும்பி நிற்க எலும்புகள் உறுதியோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்கக்கூடாதபடி செய்கிற காரியங்களிலிருந்து எப்படி இந்த எலும்புகள் நம்மை நிற்க வைக்கிறது என்பதை ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் நாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்கக்கூடாதபடி செய்கிற காரியங்கள் என்னென்ன என்பதை, அவைகளிலிருந்து தேவன் நம்மை நிற்க வைக்கிறார். முதல் வேதபாட வாசிக்கிட்ட எசேக்கியேல் 37:5 வாசியுங்கள். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விடுகிறார். எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய்விட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கும்போது தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவேன், இந்த ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது எலும்புகள் உயிரடையும். இந்த எலும்புகள் உயிரடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய அந்த ஆவியை அதற்குள்ளே பிரவேசிக்கப்படும் பொழுது அந்த எலும்புகள் உயிரடைய செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படுகிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் உயிரடைய ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே பிரவேசிக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். நாம் உலர்ந்த ஒரு எலும்புகளாக நமக்குள்ளே எந்த ஒரு பொறுமையும் இல்லாமல், தாழ்மையும் இல்லாமல், இவைகளிலே நாம் உலர்ந்து போய் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை விட்ட பிள்ளைகளாக, விசுவாசத்தை விட்டு சோர்வோடு கூட காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையின் உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் உலர்ந்த எலும்பின் அனுபவத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்களோ? 8 மாதங்கள் நான் ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவடையவில்லை, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, எவ்வளோதான் வேதத்தை வாசித்தும் இதோ ஆண்டவரை ஆராதித்தும் பலனில்லை என்று சொல்லி ஒரு உலர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்களோ? ஆம், இப்படிப்பட்ட அனுபவத்தில் தேவன் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஜெபத்தை அவர் தூண்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக வெறுப்புகளை மறந்து நாம் தேவன் நம்முடைய உலர்ந்த வாழ்க்கையை உயிர் பெற வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். ஒருவேளை முன்பெல்லாம் நன்றாக ஜெபிப்பேன், நன்றாக வேத வாசிப்பேன், இப்பொழுதோ ஒரு உலர்ந்த நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், தேவன் அப்படிப்பட்ட உலர்ந்த எலும்பாக இருக்கிற நம்மை
உயிரடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். உலர்ந்த எலும்பாக இருக்கும் பொழுது அங்கே ஒன்றுக்கொன்று ஒரு இணைப்புகள் இருக்காது. உலர்ந்த எலும்புகளுக்கிடையே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்காது. நிற்க முடியாத ஒரு சூழல் அங்கே காணப்படும். அவைகள் தனித்தனியாக அந்த முழு அந்த சரீரத்திலிருந்து அவைகள் பிரிக்கப்பட்ட நிலையிலே காணப்படும். இப்படிப்பட்ட அங்கங்கே பிரிந்து கிடந்த அந்த எலும்புகளை ஆண்டவர் உயிரிடைய செய்தார். அந்த 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எசேக்கியேல் 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை அங்கே உரைக்கப்பட்ட போது அப்பொழுது என்ன ஆயிடுச்சா, ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளாக பிரவேசித்து அவர்கள் உயிரிழந்து பல சரங்களாக பிரிந்து உலர்ந்திருந்த அந்த எல்லா எலும்புகளும் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அங்கே தீர்க்கதரிசி உரைத்த பொழுது அந்தந்த எலும்புகள் அந்தந்த பாடியோடு அந்தந்த எலும்புகளோடு இணைந்து நரம்புகள் உருவாகி, சதைகள் உருவாகி, தோள்கள் உருவாகி அவைகளெல்லாம் ஒரு பெரிய சேனையாய் நிற்கதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரே சேனையாய் ஒரே ஐக்கியமாய் நாம் எழும்பி நிற்கிற அந்த அனுபவத்தை பெற வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த ஐக்கியத்திலும் ஒவ்வொரு ஜபக்குழுக்களிலும் நீங்களும் நானும் உலர்ந்த நிலையிலே இருக்கக்கூடாது. அங்கே கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்ட உடனே அவைகள் எல்லாம் உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் காலூன்றி நின்றது போல நாம் உயிரிழந்து உயிர் பெற்ற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். உலர்ந்த அனுபவத்திலிருந்து ஒரு உயிர் பெற்ற அனுபவத்தை பெற வேண்டும். நான் தனியாக இருக்கிறேனே, சோர்ந்து போய்விட்டீர்களோ, தேவன் நம்மை உயிரடைய செய்வார். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் நம்முடைய ஐக்கியங்களை சண்டே கிளாஸ் போகிற காரியங்களில் நாம் ஒருவேளை போகாமல் இருந்தால் அந்த இடத்துல ஒரு உலர்ந்த நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்துகிறோம். வாலிபர் ஐக்கியத்திற்கு போகாமல் இருந்தால் ஒரு உலர்ந்த நிலையை அங்கே காட்டுகிறோம். ஒவ்வொரு ஐக்கியத்திலும் ஜெபக்குழுக்களில் நாம் ஆண்கள் ஐக்கியத்தில் பெண்கள் ஐக்கியத்தில் நம்மை இணைத்து கொண்டு அந்த உயிர் பெற்ற அந்த அனுபவத்தில் காணப்படும் போது ஒரு பெரிய சேனையாய் எழும்பி நிற்க முடியும். உலர்ந்த எலும்புகள் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் எழும்பி நிற்க முடியாத ஒரு தன்மையை காட்டுகிறது. ஆண்டவரே, நான் உயிர் பெற வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற உலர்ந்த எலும்புகளின் ஆண்டவரே, மந்தமான என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உமக்கு பிரியமில்லாத உம்மை விட்டு தூர போன ஒரு வாழ்க்கை, ஐக்கியத்தை விரும்பாத ஒரு வாழ்க்கை என்னை விட்டு எடுத்து போடும். உடைய வார்த்தையினால் உடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்மை மகா பெரிய சேனையாய் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. பெர்க்மான்ஸ் பாடுறவனமாக உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் என்று சொல்லி அப்படியே ஜெப நிலையில் இந்த பாடலை இந்த கவியை பாடுவோமா? ஆண்டவர் உலர்ந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கையில் எழுப்பி நிற்க முடியாத, ஜெபிக்க முடியாத, வேத வாசிக்க முடியாத, ஐக்கியத்தில் இணைக்க முடியாமல் நம்மை தள்ளுகிற எல்லா சூழலிலிருந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அவருடைய வார்த்தையினாலே நம் ஒரே சேனையாய் எழும்பி நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வேண்டும், ஒன்று சேர்ந்து
மனிதனாக வேண்டும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய எல்லா வறட்சியாலும் எலும்புகளை எடுத்து போடுவோம். மனிதனாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஐயா அசைவாடு என் குடும்பத்துல, என் கணவன் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அசைவாடும் ஆண்டவரே. என் வியாபாரம் உலர்ந்து போய் உள்ளது, என் வேலை உலர்ந்து போய் உள்ளது. நீர் உயிரடைய செய்யும். எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனாக சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் எங்க ஒவ்வொரு மேல, எங்க சபை மேல, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேல உலர்ந்த நிலை மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே நன்மைகள் கிடைக்காமல் இன்று அசைவாடும் நன்மைகளுக்கு தூரமாயிருக்கிற நிலைகள் மாறட்டும். சமான குறைவான உலர்ந்த நிலைகள் மாறட்டும். அசைவாடும் ஆமென். வியாதி நிமித்தம் உலர்ந்து போய், பலவீனத்து நிமித்தம் உலர்ந்து போயிருக்கும் எலும்புகளை உயிர் பெறட்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே இன்று அசைவாடும் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ளும் போது உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு உயிர் உண்டாகட்டும். ஒரு பெரிய சேனையாய் எழுப்பி நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் எழுப்பி நிற்க முடியாது பண்ணுகிற உலர்ந்த தன்மைகளிலிருந்து நம்மை உயிரடைய செய்து அவருக்காக ஒரு கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவதாக 34ஆம் சங்கீதம் 17, 19, 20 வாசிக்க. 19 நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது 19 வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இன்று அவனை விடுவிப்பார். எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எழும்பி நிற்க சேனையாய் ஒன்றாய் எழும்பி நிற்க பண்ணுகிறவர். இரண்டாவதாக நீதிமானின் எலும்புகளை என்ன பண்ணுறாரா? காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய எலும்புகளை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. சில விபத்துகளை பார்க்கும் பொழுது அங்கே எலும்புகள் கூட தெரியாத அளவுக்கு அங்கே முழுமையாய் அந்த இடத்துல அப்படியே நசுங்கி போயிருப்பதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய வரங்கள், ஆவியின் கனி, தேவனுடைய கிருபை காரியங்கள் நமக்குள்ளே எப்பொழுதும் காக்கப்பட வேண்டும். ஒருபொழுதும் கிருபையை இழந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இதோ அவர் நம்மை காக்க நம்மோடு கூட இருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே வசனம் இப்படி சொல்கிறது. அது 21ஆம் சங்கீதம் 121
முழுமையாய் வாசிக்கும் பொழுது ஆ ஆ ஆ ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டார் உறங்கார். ஆ ம் ஆ ம் 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 கர்த்தருடைய எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அல்லேலூயா. காக்கிற தேவன், காக்கும் தேவன் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே என்று பாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த நீதிமானுடைய எலும்புகளை அவர் காக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்கொள்கிற துன்பங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வழியாய், வாழ்க்கை என்பதே இன்பமும் துன்பமும் கலந்தது தான். துன்பங்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது அநேக நேரத்தில் அப்படியே நாம் ஒரு எலும்பு முறிந்த ஒரு மனிதனைப் போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படியே முறிக்கப்பட்டு ஒரு ஓரப்புறமாய், ஒரு ஒதுக்குப்புறமாய் அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் முடங்கி போய்விடுகிறது. இனி என்னாலே ஆண்டவருக்காக எழும்ப முடியாது என்று சொல்லி அந்த துன்பங்களை அதிகமாய் யோசித்து, அந்த துயரங்களை அதிகமாய் யோசித்து அவர்கள் எலும்பு முறிக்கப்பட்ட ஒரு நிலையிலே எழும்பி நிற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நீதிமானுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும், வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். எப்படி ஒரு வழி அடைந்தாலும் புது வழியை திறக்கிற ஆண்டவர் அவனை எழும்ப பண்ணுகிறான் சொன்னால் அவனுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகளை காப்பாற்றுகிற ஆண்டவர். பகலில் வெயிலோ இரவிலே நிலவோ சேதப்படுத்தாதபடி காக்கிறவர். தூங்காமல் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை, அவர் எல்லா சூழலிலும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். விழுந்து விடுவேனோ, ஊழியத்தை விட்டு போய்விடுவேனோ, ஆண்டவருக்குள் தைரியமாயிருங்கள். கர்த்தர் நீதிமானின் எலும்புகளை காப்பாற்றுகிறார். நாம் பெற்றிருக்கிற வரங்களை, தாளந்துகளை பயன்படுத்த, நம்மிலே அவைகள் தொடர்ந்து கிரியை செய்ய ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய எலும்புகளை முறிக்க அவர் விடுவதில்லை. அவர் நம்முடைய எலும்புகளை காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழலிலும் நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். யோசுவா தன்னுடைய வயது முதிர்ந்த நாட்களில் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. யோசுவா 17 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17 வாசிங்க. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் ஆ ஆ ஆ பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த 8 மாதங்கள் நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாம், நாம் கடந்து வந்த ஜனங்கள் மத்தியில் இப்பேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் நம்மை சிங்கத்தை போல கர்ச்சிக்க விழுங்கலாமோ என்று சொல்ல சாத்தானின் பல சக்திகள் நம்மை நெருங்கின போதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். நீதிமானின் எலும்புகளை காப்பாற்றுகிறார். அவருடைய பிள்ளைகள் துன்பத்தின் வழியாய்
கடந்து சென்றாலும் காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் உன்னை காப்பார், இன்னும் இனிமேல் என்ன பண்ணிடுவார், காத்திடுவார். நம்முடைய எலும்புகளை அவர் முறிக்க விட மாட்டார். நீதிமானின் எலும்புகளை காக்கிற தேவன். அந்த பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடுவோமா? இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானானை அழைத்தவர், நம்மைக்கு நிர்மூலம் செய்யாதபடிக்கு நம்மையும் அவர் காத்து நடத்துவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்ற பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா துன்பமான நிலைகளிலும் நீதிமானின் எலும்புகளை காப்பாற்றுகிறவர். மனமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். யாக்கோபு யோசேப்பு விசுவாசத்தோடு தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளையிட்டு இருந்தான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய உலர்ந்த எலும்புகள் உயிரிழற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் எலும்புகள் உம்மாலே காப்பாற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்க வேண்டும். மூன்றாவதாக ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எலும்புகளை பலமுள்ளதாக மாற்றுவார். எலும்புகள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அதற்குள்ளே இருக்கிற அந்த நினம், அதற்குள்ளே இருக்கிற, இன்றைக்கி ஆட்டுக்கறி வாங்கிட்டு போய் சமைக்கிங்கன்னா அந்த எலும்பில் நம்ம என்ன பண்ணுவோம், ஊதிட்டு கிடப்போம். ஃபூன் ஊதுறது இல்லை, உள்ளே இழுக்கிறது. அப்போ அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற என்ன என்ன சொல்லுவாங்க, கொழுப்பு, சரி, அது நல்லீரல், என்ன நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க. நல்லி தோசை எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. அதெல்லாம் அந்த எலும்புக்குள்ளே இருந்து தட்டி போடுறது. அதுதான் அந்த எலும்புகளுக்கு பலன் சேர்க்கக்கூடியது. நீங்கள் முடியாமல் படுத்திருக்கவங்கள பார்த்துருக்கீங்கன்னா அவங்க வளர வளர அவங்க எலும்புலாம் டக்கு டக்குன்னு அங்கங்கே உடையுமா. இதுக்கு முன்னாடி படையாட்டு அரும்பாக்கத்தில் ஒரு தம்பி இருக்காப்புல, ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கலாம். அவருக்கு அந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக படுத்தே இருக்கிறனால தம்பி வளர வளர நடக்க முடியாது. அப்படி திரும்பி படுக்கும்போதே தொடை எலும்பு டக்குன்னு உடைஞ்சிடும். அப்படி திரும்பி படுக்கும்போதே கை எலும்பு உடையும். என்னென்னு டாக்டர்கிட்ட கேட்டால் அவனுக்கு அந்த எலும்புகளில் என்ன இல்லை, பலன் இல்லை, அந்த நினம் இல்லை. அந்த இல்லாதனால அவனுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய எலும்புகளை
பலம் உள்ளதாக வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக வைத்திருக்கிறார், பலமுள்ளதாக வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதை போல ஆண்டவரே, என் விசுவாசம் உமக்குள்ள பலமுள்ளதாக இருக்கணும். உமக்கு குறித்து சொல்கிற சத்தியத்தை அறிவிக்கிறதுல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல, சாட்சியாய் நிற்பதில் நான் பலமாக இருக்கணும். அப்படி ரெண்டு சிந்தையோட எலியாவின் நாட்களில் இருந்த மக்களைப் போல இருக்கக்கூடாது. நாம் பெற்றிருக்கிற, நாம் பிடித்திருக்கிற விசுவாசத்தில், நாம் பிடித்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையில் நாம் பலமாய் சாட்சியாய் நிற்கும்போது எலும்புகளை எப்படி அது நினம் அது பலப்படுத்துகிறதோ அதே போல் ஆண்டுடைய வார்த்தை, விசுவாசம், அவர் அறிவிக்கிற அந்த சுவிசேஷம், அவரை குறித்த சாட்சி நம்மை பலமாய் நிற்க வைக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உமக்காக எழும்பி நிற்க என்னை ஒரு பலத்த சாட்சியாய், ஒரு எலும்பை போல உறுதியாய் என்னை நடத்தும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். 18 வருட கூனி தேவாலயத்து போகதை விடவே இல்லை. ஆண்டவர் தேவாலயத்தில் பார்த்துட்டு சொல்கிறாரு, பிசாசினால் பிடிபட்டிருக்க இந்த ஆபிரகாமின் மகளை என்ன பண்ணுறேன், விடுவிக்கிறேன்னு சொன்ன உடனே அவள் கூன் நிமிர்ந்து தேவனை என்ன பண்ணுறா, மகிமைப்படுத்துகிறா. ஒருவன் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எழுப்பி நிற்க முடியாததற்கு பிசாசின் போராட்டம் ஒரு காரணமாக இருப்பனால், ஆண்டவரே, இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை நீர் விலக்கி நான் உமக்கு நிமிர்ந்து நின்று சாட்சி சொல்ல, உம்மை மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். தொழிலில் கூன் விழுந்த சூழ்நிலையோ, வேலையில் எவ்வளோ சம்பாதித்தாலும் பொத்தலான பையில போடுகிற கூன் விழுந்த அனுபவமோ, ஐயோ வருகிறாரே அவரை எதிர்கொள்ள முடியவில்லையே, கடன் கேட்டு விடுவாரோ, எவ்வளோ நாள் தான் என்னை ஏமாற்றுவேன்னு சொல்லி என்னை 4 பேர் மத்தியில் கேவலப்படுத்தி விடுவாரோ, எலும்புகள் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை தார். எல்லாம் இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து என்னை விடுவியும், என்னை விடுவியும். 38 வருடம் அங்கே பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருந்தவன், அவன் எலும்புகளில் பலன் இல்லை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இன்றைக்கு பாவங்கள் நிமித்தம் ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவருக்காக இதோ எழுந்து நின்று பலமாய் சாட்சி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, என் அந்தரங்க பாவங்களை மன்னியும் அப்பா. என் தகப்பனுக்கு தெரியாமல், என் மனைவிக்கு தெரியாமல், இதோ என் கணவனுக்கு தெரியாமல், என் தாய்க்கு தெரியாமல், இதோ இன்றைக்கு அந்தரங்க பாவங்கள் நம்முடைய கையிலேயே அநேகம் அது சுற்றி நம்மை அப்படியே கட்டி வைத்திருக்கிற நிலை இருந்தால் ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்க முடியாது. படுத்த படுக்கையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆண்டவரே, என் எலும்புகளை பலப்படுத்தும், என் எலும்புகளை பலப்படுத்தும், என் எலும்புகளை நினமுள்ளதாக்கும். சுககரமாய் படுத்திருந்த பேதுருவின் மாமியை ஆண்டவர் தொட்ட உடனே அவர் எழுந்து பணிவிடை செய்தார். ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் என்னை தொடும், என் படுக்கை எடுத்து நான் உமக்கு பணிவிடை செய்ய, உமக்கு ஊழியம் செய்ய, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் என் எலும்புகளில் ஒரு பலனை தார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல என் வாழ்க்கை காணப்பட எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய எலும்புகளை பலமுள்ளதாக்குவார். விசுவாசத்தோடு அன்றைக்கு யோசேப்பு அந்த எலும்புகளை குறித்து கட்டளையிட்டு இருந்தான். இன்றைக்கி நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய எலும்புகள் உலர்ந்த நிலையில் அல்ல. ஈசியை மதுரவாயில் தூய திருத்துவ தேவாலயத்தின் இறை குடும்பங்களே, நாம் ஒன்றாய் பெரிய சேனையாய் நிற்க வேண்டும். 56வது ஆண்டு விழாவை கொண்டாட
ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் வாலிபர் ஐக்கிய ஆண்டு விழாவை கொண்டாட ஆயத்தப்படுகிறோம். யாரும் விடுபட்டு விடக்கூடாது. ஒன்றாய் ஒரு பெரிய சேனையாய் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உலர்ந்த நிலைகளை நம்மை விட்டு எடுத்து போடணும். ஏசப்பா, உடைய வசனத்தினால, உடைய ஆவியினால என்னை உயிரடைய செய்யும், என்னை உயிரடைய செய்யும். துன்பத்து நிமித்தம் எலும்பு முறிந்த அனுபவத்தில் நான் ஒரு ஓரமாக ஒதுங்கிடக்கூடாது. ஏதோ நடக்கட்டும்னு சொல்லி நீதிமானின் எலும்புகள் காப்பாற்றுகிறவர். ஆண்டவரே, நான் எந்த துன்பம் வந்தாலும் உமக்காக நான் காப்பாற்றப்பட்டவன் என்பதை என்னுடைய ஜெபத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். என் எலும்பை பலப்படுத்தும். உமக்கு நான் சாட்சியாக நிற்கணும். பிசாசு, பாவம், எந்த காரியமும் என்னை படுக்க வைத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு ஊழியத்திற்காக நான் என் எலும்புகளை நீர் பலப்படுத்தும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். தலைவணங்குவோமா? உங்கள் ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த இந்த வாழ்க்கை உயிர் பெற வேண்டுமே என்று சொல்லி எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில் இந்த பாடலை பாடி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடையணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ள இருக்கிறேன். உம்முடைய சரீரத்து இரத்தத்தை பெற இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த நேரத்திலேயே எனக்குள்ளாக ஒரு உயிரூட்டத்தை நீர் தார். உலர்ந்த நிலைகள் மாறட்டும், எலும்புகள் முறிந்த நிலைகள் மாறட்டும், பலவீனமான எலும்புகள் பலன் பெறட்டும், உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, ஆமென். என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை ஆமப்பா, சாவுக்கு எதுவாக சரங்களை உயிர் தெள வைக்கக்கூடிய உயிர் தெளிந்த வல்லமை வேண்டும். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை, உந்தன் உயிர் தெழுந்த, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். யோசேப்பை போல எங்கள் எலும்புகளுக்கு விசுவாசத்தோடு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் உலர்ந்த எலும்புகள் உம்முடைய ஆவியினால், உம்முடைய வார்த்தையினால் உயிர் பெற்று ஆண்டவரே உயிர் தெழுந்த வல்லமையினால் ஆண்டவரே உயிர் பெறக்கூடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் உமக்காண்டி எழுந்து நிற்க வேண்டும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீதிமான்களின் எலும்புகளை காப்பாற்றுகிற ஆண்டவர், நீர் எங்களை காப்பாற்றி நடத்த வல்லவர். நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆம், எங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதாக பலமுள்ளதாக மாற்றும். உமக்காக சாட்சியாக நிற்க, உடைய ஊழியத்தை செய்ய, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்கள் எலும்புகளை பலப்படுத்தும். உம்முடைய சரீரத்தின் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் எங்கள் எலும்புகளில் உண்டாக உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.